தனித்து போட்டியிட தயாராகிறதா அதிமுக? அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு பாமகவும், தேமுதிகவும் தயக்கம் காட்டுகிறதா? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்படவிருக்கிறது? பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஓபிஎஸும், டிடிவி தினகரனும் தயங்குகிறார்களா? இப்படி பல கேள்விகள் தேர்தல் தேதி அறிவிக்கிற இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. வரப்போற நாட்கள்ல எந்தெந்த கட்சிகள் யாரோடு பயணிக்க போறாங்க? இந்த தேர்தலில் பலமான கூட்டணி அப்படிங்கிற தேவை ஏன் அரசியல் கட்சிகளுக்கு எழுந்திருக்கிறது? விரிவா பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கக்கூடிய இன்று இன்னும் கூட அதிமுக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேமுதிகவும், பாமகவும் தங்களோட அணிக்கு வரணுங்கிறதுல அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் முனைப்பு காட்டி அதற்கான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதிமுக தனித்து போட்டியிட்ட கட்சிதான் என்றாலும் இந்த தேர்தலில் கூட்டணி என்பது முக்கியமான ஒன்று. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திப்பது அதிமுகவுக்கு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. 2014 தேர்தலை பலரும் உதாரணம் காட்டுவாங்க. ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டு 37 இடங்களில் அதிமுகவை வெற்றி பெற செய்தார். அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய கட்சிகள் யாரோடும் கூட்டணி வைக்காமல் மீண்டும் ஆட்சிக்கு அதிமுகவை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்தவர் ஜெயலலிதான்னு அதிமுக தொண்டர்கள் பெருமையாக சொன்னாலும் இன்னைக்கு அந்த நிலைமை அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களே சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அதனால தான் தேமுதிகவை தேடி சென்று பார்த்தார்கள் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள். பிரேமலதா விஜயகாந்தை நேரடியாக அவருடைய வீட்டுக்கே சென்று சந்தித்தது அதற்காக தான். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோடு பேச்சுவார்த்தை, பாமகவோடு பேச்சுவார்த்தைன்னு எல்லா பக்கமும் எப்படியாவது கூட்டணி அமைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் களைந்துவிட்டு வெற்றிகரமான ஒரு கூட்டணியை அமைத்து தொடர் வெற்றிகளை நாங்கள் பெற்று வருகிறோம். ஆனால் அதிமுக 2016க்கு பிறகு எந்த ஒரு பெரிய வெற்றியையும் இதுவரை பதிவு செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்விகளை தான் சந்தித்து வருகிறார். இந்த தேர்தலிலும் அது தொடரும்னு திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் உறுதியாக நம்புறாங்க. திமுகவும் அவங்க கூட்டணியை வலுவாகவே அமைத்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும். புதிதாக கமலஹாசன் உள்ள வந்தாலும் அவருக்கு நேரடியாக இடங்கள் கொடுப்பதில் சிக்கல் இருக்கும். கடைசி நேரத்தில் கமலஹாசன் கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடுவார் அப்படின்லாம் பரவலாக பேசப்பட்டாலும் அவருக்கு ராஜ்யசபா இடம் கொடுத்து அவரையும் உள்ளடக்கி ஒரு வலுவான கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பாஜக வளர்ந்திருக்கிறது. பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் என்பது நிச்சயமாக இந்த முறை இருக்கும்னு அவங்க தரப்புல இருந்து உறுதியா பேசுறாங்க. அதற்கு சில ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளும் அவங்க எதிர்பார்ப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் வருது. ஆனால் நிதர்சனம் என்னவாக இருக்கிறது? உண்மையிலேயே பாஜக அந்த அளவுக்கு இங்கே வளர்ந்துருக்கிறதா? அப்படி இருந்தால் ஏன் கூட்டணி கட்சிகளை தேடி தேடி அவங்களும் அழைத்து பேசுகிறாங்க? சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் ஏன் அரவணைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இப்போ இந்த 3 கட்சிகளை சேர்ந்த கூட்டணிகள் திமுக, அதிமுக, பாஜக 3 பேருமே கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திக்க போகிறார்கள். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி வேட்பாளர்களையே அறிவித்து பிரச்சார களத்துக்கும் அவங்க போயிட்டாங்க. ஏன் கூட்டணி என்பது இந்த முறை முக்கியமானதாக இருக்கிறது? ஒரு சில தேர்தல்களில் எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்காக தேடி தேடி போவாங்க. ஒரு சில தேர்தல்கள் அப்படி பெருசா இல்லாம தனித்தனியாகவே சந்தித்த தேர்தல்களும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி யாரும் தனியா போட்டியிடுவதற்கு தயாராகவே இல்லை. எல்லாருமே கூட்டணி கட்சிகள் வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வாக்குகள் சிதறி கிடப்பது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு காமனான நரேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே செட் ஆகலை. 2019 தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருந்தது. அதை சரியாக திமுக கூட்டணி வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை அப்படி பெரிய அளவுக்கான நரேட்டிவ் எதுவும் செட் ஆகலை. அதனால் ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பதும் முக்கியமாக இருக்கும். அது 1% இருந்தாலும் சரி, 0.5% இருந்தாலும் சரி, ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டாக இருந்தாலும் சரி, 1000 ஓட்டாக இருந்தாலும் சரி, அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் கூட்டணியை உறுதிப்படுத்துவதில் எல்லா கட்சிகளுமே தீவிரம் காட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ திமுகவை பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அவங்களோட பயணிக்கிறாங்க. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவங்க தேர்தலை சந்திப்பாங்க எல்லாரும் சொன்னாலும் கூட கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட 2 இடங்களில் குறைவாகத்தான் திமுகவின் உதயசூரியன் சின்னம் இந்த முறை களத்தில் இருக்க போகுது. அந்த அளவுக்கு கூட்டணிக்கான நிர்பந்தம் என்பது ஆளும் கட்சியான திமுகவுக்கே அதிகம் இருக்கிறது. கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய வகையில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும்னு சொன்னாலும் கூட அவர்களே கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக 2 இடங்களில் அவங்களுடைய சின்னம் இல்லாமல் கூட்டணி கட்சி சின்னத்தை களமிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளினுடைய தேவை என்ன என்பது தெளிவாகவே புரிகிறது. அதிமுகவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. அதிமுகவினுடைய
ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு இந்த தேர்தலில் அதிமுக தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை நிரூபித்தால் மட்டும்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் உறுதியாக பயணிக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேகமாக நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த முறை அவங்களும் கூட்டணிக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மன்சூர் அலிகானை எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்களே, அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாயிருச்சுன்னு விமர்சனங்கள் வந்தாலும் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை 4 முனை போட்டி இருக்க போகுது. களத்துல திமுகவை எதிர்த்து பாஜகவும் இருக்கு, நாங்களும் இருக்கோம், நாம் தமிழரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தொகுதியில வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் சில ஆயிரமாக கூட இருக்கலாம். அதனால யாரை அழைத்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதும் தவறில்லை. இதற்கு கடந்த காலங்களில் எல்லா கட்சிகளுமே உதாரணமா நம்ம சொல்லலாம். திமுகவிலையும் சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிகளையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதேபோல பாஜகவும் இன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்கு. அதனால நாங்களும் பேசுறோம்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகளுக்கு பெரிய வாக்கு வங்கி என்பதே இல்லை. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. அவருடைய இயக்கத்துக்கு பல இடங்களில் வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது. ஓபிஎஸ் ஒரு சில எம்எல்ஏக்களோடு அங்கே கூட்டணிக்கு வராரு. முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் அறிந்த முகம், அவருடைய சமுதாய பின்புலம் அவர் பெரிய பலம். இந்த 2 பேரை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கெல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். ஆனாலும் தேர்தல் கணக்குன்னு வரும்போது, எலெக்ஷன் அரித்மெட்டிக்னு வரும்போது 1 1 2 கிடையாது, 1 1 10 கூட ஆகலாம் அப்படின்னு சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல பர்செப்ஷனை செட் பண்ணுறதுக்கு இந்த கட்சியும் வலுவான ஒரு ஃபைட்டை கொடுக்கும், இந்த கட்சி கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த கூட்டணி நிறைய இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கே இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா தனியாக நிற்கும் போது தனித்து விடப்பட்ட கட்சி அப்படிங்கிற பிரச்சாரத்தை மாற்று கட்சிகள் முன்வைக்கும் போது அது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முறை திமுக, அதிமுக, பாஜக 3 பேருமே கூட்டணிக்கு முட்டி மோதி கொண்டிருந்தார்கள். அதில் திமுக ஓரளவுக்கு கூட்டணியெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் காங்கிரஸுக்கு எந்த தொகுதியெல்லாம் ஒதுக்கணுங்கிறதுல ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாமகவையும் தேமுதிகவையும் தங்களுடைய அணிக்குள்ளே கொண்டு வரணும் முயற்சிக்கிறாங்க. அதே பாஜகவும் பாமகவையும் தேமுதிகவையும் உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறதுனால இத்தனை போட்டி என்பது இருக்கிறது. இந்த கட்சிகளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைங்கிற செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது இறுதியாக எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. அதிலும் வேட்பாளர் தேர்வு இருக்குது, இன்னும் யார் யாருக்கு எந்த தொகுதிங்கிற சிக்கல் இருக்குது. இதையெல்லாம் முடித்து விட்டு 3 அணிகளும் அதோடு நாம் தமிழர் இந்த 4 முனை போட்டியை இந்த முறை தமிழகம் சந்திக்க போகிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் மைய புள்ளியாக எது இருக்க போகிறது, எதை முன்னிறுத்தி எல்லோரும் வாக்கு சேகரிக்க போகிறாங்க, ஆளும் கட்சியை விமர்சிப்பதற்கும் ஆளும் கட்சியினுடைய வாக்கு வங்கியை உடைப்பதற்கும் எதிர்க்கட்சிகள் என்ன திட்டம் தீட்டியிருக்கின்றன, தேசிய கட்சியான பாஜக ஆளும் கட்சியாக தொடர்ந்து 2 முறை இருந்திருக்கிறது, அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு எந்த மாதிரியான மதிப்பீடு இருக்கிறது, எதிர்க்கட்சியாக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. விவசாயி சின்னம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடு ஒரு அடையாளத்தோடு பல தேர்தல்களை சந்தித்த நாம் தமிழர் இந்த முறை வேறொரு சின்னத்தில் களம் காண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 4 முனை போட்டி இருந்தாலும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு சிக்கல்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் கடந்து எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியான ஒரு கூட்டணி அமையும், இப்போது அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.